Assistant Professor and ENT Surgeon. A warm welcome to our esteemed Mrs. Vijaya Bhaskar, whose dedication and support have continuously supported to the success of this event. The performer of this day, Selvi Jayavanti. Additionally, I extend a heartfelt welcome to Mr. Sai Kumar of Hindu Dharma Lakshmani. And from Bharat Hindu Temple Seva, I am pleased to welcome Mrs. P. Chandrakanta, the founder, Mrs. Geeta Mohan, secretary, fellow members Mr. Ranganathan and Mrs. Bhagwati, and Yamunabai. We are deeply grateful to our special sponsors, Shri Geeta Bhavan Trust and its dedicated members for their generous support today, along with Mrs. Santan Krishnan. Finally, I extend my warmest welcome to Mr. Jaykumar, Ms. Srinidhi of Saksham and Ms. Anasi. Thank you all very much for being here today, and we look forward to a meaningful and successful event. Thank you so much. I now welcome to the stage our special performer of the day today, Ms. Jayavanti. Let's give it up for Ms. Jayavanti. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணினா உங்க காது கேட்காது. இப்படி பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நம்மள தான் சப்போர்ட் பண்ணி கிளாப் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்க எல்லாரையும் மொபைல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கோசரம் இது நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தயவுசெய்து மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே என்ன நடக்குதுங்கிறத தயவுசெய்து பாருங்க. ஏன்னா இவங்க ரொம்ப மொபைலை தான் யூஸ் பண்ணாங்க. இப்படியே பண்ணிட்டு பார்ப்போம். பாடி மட்டும் இங்கே இருக்கும், ஒர்க்கது மொபைலில் இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடக்கிறதுன்னு பார்க்க சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சந்தோஷத்துல இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த செய்கை மொழியை சென்னையில அப்பலேருந்து ஆரம்பிச்சு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து இப்படி போயிட்டா தப்பா போயிடும். ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். முதல்ல ஏன்னா முதல் நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி ஒரு இந்து மதத்துக்காக இந்து பிரார்த்தனை சங்கம் போன்ற இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25 ஆண்டுகள் இது நடந்து அந்த ஆண்டு விழாக்கு எனக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. முக்கியமா அக்கா பத்தி நான் 2 வார்த்தை பேசுவோம். அவங்க நான் கேட்டேன், அவங்க 10 வயசுல இருந்த மேடை ஏறதான் சொன்னாங்க. இப்படி ஒரு சைன் லாங்குவேஜ் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இத்தனை வருஷம் 10 வயசுல இருந்து இந்த ஒரு பாடமா உங்களுக்கு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்டேன். எதோ உங்களுக்கு முந்துதலா இருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த மாதிரி நீங்க 10 வயசுல மேடை கேட்கும்போது அவங்க வீட்டுல இருந்தவங்களுக்காக நான் வந்தேன்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், டெவோஷன் இருக்கும். இந்த இடத்துல அவங்க நின்று இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. கிரேட் அப்ரிசியேஷன் டு சார்.
வரணும். மணி, சந்திரா, இந்த மாதிரி நிறைய பேர் எங்கெங்கேயோ போய் பார்த்து எல்லாரும் நம்ம இந்துசம் அழிஞ்சிட்டு போகிறதே, இதை அழியக்கூடாது, இதை நம்ம கொண்டு வரணும்ட்டு நிறைய பேர் பாடுபட்டவர். ஸோ இவர் அது ரொம்ப முக்கியமானவர். இன்னைக்கு வந்திருக்கிறாரு இவங்கெல்லாம் ஃபவுண்டர் இந்த அசோசியேஷன். இருந்து மேடம் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போய் குளிக்க முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்களுக்கான தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு கும்பல். அவங்க உங்களுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க. ஏன்னாக்க நம்ம ஒரு நல்ல குறிக்கோளோட ஆரம்பிக்கிறோம். அந்த குறிக்கோள் நல்லா Thank you.
இவங்களை ரொம்ப கூப்பிடவே இல்லை, ரொம்ப கிடைக்கவே இல்லை. ரெண்டு லேடி அவர் சொன்னதுதான் உடனே வந்துட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்பத்துலேருந்தே நம்மளால நிறைய சொன்னதே இல்லாமல் செக்ரட்டரி மேடம் வந்து தமிழா இருக்காங்க, அவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்களோட இது நடக்குமா, இவ்வளவு பேர் வந்து கிடைப்பாங்களா, இன்னைக்கு நான் இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோமான்னு நான் ரொம்ப சந்தேகத்துல இருந்தேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய இன்னைக்கு 50வது வருஷம். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளைக்கு இன்னைக்கு நாம வந்து என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சைலண்ட் பிரதர்ஹுட்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அவர் வந்து 20 லட்சமா சுயம்பரம் கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து நீ ஆடி இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு தெரியும். சைலன்ஸ் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை வந்து போட்டு இருக்கிறார். அதுல வந்து எல்லா விதமான நம்மளுடைய சங்கத்தினுடைய இன்னைக்கு 50வது வருஷம். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளைக்கு இன்னைக்கு நாம வந்து என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சைலண்ட் பிரதர்ஹுட்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அவர் வந்து 20 லட்சமா சுயம்பரம் கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து நீ ஆடியன்ஸ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமானு. சைலன்ஸ் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை வந்து போட்டுட்டு இருக்கிறார். அதுல வந்து எல்லா விதமான அதாவது செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான, அதுவும் செவித்திறன் கேட்கும் திறன் குறைபாடு உடையவர்களுக்காக நிறைய பேர் வந்து சேரணும். அதுல நிறைய விஷயங்கள் வழி தெரியாம நீங்க தடுமாறீங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு வீட்லயும் யாரும் கிடையாது. ஸோ எல்லாருடையும் வித்யாபாஸ்கருக்கு ஓரளவு தொடர்பு இருக்கிறது. ஒரு அப்பில்லா என்கிட்ட கொடுக்குறாரு. இப்ப இன்னைக்கு வந்து பாரத ஹிந்து டெம்பிள் சேவா சங்கம் வந்து அவங்க மூலமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி வந்து அவங்க இவ்வளவு தூரம் இருந்து 2 நாளா எங்களோடய இருந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்றேன். நான் சில டைம் நான் இல்லாத போது கூட அவங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷமா செய்யறாங்க. நான் என்னவோ சின்ன ஒரு குரூப்னு நினைச்சேன். பார்த்தா பெரிய குரூப். அவங்க பாரத் சேவா அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது. அவங்க வெள்ளிங்கா வந்து இன்னைக்கு செய்யறத நினைக்கும் போது கடவுள் வந்து எங்களுக்கு ஏதோ பிளஸ் பண்றாரு, அவங்களையும் பிளஸ் பண்றாங்க. மேடம் நீங்களும் வந்தது வந்து கடவுளோட பிரார்த்தனை தான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கம் ஃபார் த டெஃப் சப்போர்ட் பண்ணின விஜி, மணி, சந்திரா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு அதனோட சங்கத்துல நிறைய எல்லாம் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். எங்க அம்மாவும் நானும் ராவணவதம் நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். கடைசியில ராமரும் சீதையும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பட்டாசெல்லாம் வெடிச்சு ஜெகஜோதியா எல்லாம் எரியுது. எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இருட்டெல்லாம் போய் அந்த ராவணனை கொண்டுட்டு நம்ம தீபாவளி மாதிரி இப்ப நல்லா கொண்டாடுறோம். ஸோ குதிரையில வந்து ராமர் சீதை 2 பேரும் கிளம்பி, ராமர் மட்டும் பேசாம இருக்க. அப்ப அனுமர் என்ன சொல்ற? அனுமர் வந்து சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிடவே இல்லையா? சரியா சண்டை இருந்துட்டுமா இப்போ பசி. அப்ப ராமரை பார்த்து
ராமர்கிட்ட. ஐயோ, நிறைய ஸ்வீட் எல்லாம் விற்கிறாங்களே. நைஸா கால் எடுத்து வைக்கிறாராம். ஆனா நிறைய பேர் கால் எடுத்து இழுக்கிறாங்களாம். ஒன்றும் பண்ண முடியலையா? ஏன்னா ராமர் என்ன பண்ணிட்டார், பாதத்தால அமைக்கிட்டார். அந்த ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் ஒண்ணுதான். இந்த பணக்கார ஏழைங்கிறதெல்லாம் கிடையாது. நீ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சிவன் எல்லாம் கிடையாது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. யார் முதல்ல வர? ராமர் தானே வர அப்படின்னு சொன்னாராம். ஸோ இதுல இருந்து காரிகேளாளர்களுள்ள இந்து பிரார்த்தனா சங்கம்னு ஆரம்பிச்சது அம்மாவும் இவரும் தான். ஸோ அம்மா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய நன்றியை நம்ம சொல்லணும். இல்லைன்னா இந்த சங்கம் வளர்ந்துக்கே வளர்ந்துருக்காது, அப்படியே போயிருக்கும். எனக்கு தெரியும், அந்த சங்கத்துக்கோசரம் அவங்க வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு கோவிலா கூட்டிட்டு போவாங்க. சாப்பாடெல்லாம் வீட்டுல கட்டிட்டு வருவாங்க. எல்லாருக்கும் தயிர் சாதம்
குடும்பத்தின் சார்பா எங்க அண்ணா வந்திருக்கான், அண்ணாவோட மன்னி வந்திருக்கிறாங்க, மன்னியோட அக்கா 3 பேரும் வந்திருக்காங்க. ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி 3 பேர் இங்க இருக்கீங்க எனக்கு தெரியும். அவங்களுக்கு மேடமும் அண்ணாவும் சார்பாக அவங்களுக்கு ஒரு வேஷ்டி, துண்டு, புடவை அவங்க 2 பேர் கையால கொடுக்க வரணும்னு விரும்புறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செஞ்ச விஜயபாஸ்கர் நமக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அண்ணா அந்த 2 பேர் பேர் எனக்கு தெரியல. இந்த அக்னாலஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏழுமலை அண்ட் ராகவன் அவங்க 2 பேருமே இந்த ஃபுல்லா இந்த நிகழ்ச்சி இங்க நடக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசின அண்ணா அவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அதை ஆரம்பிச்சு ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஹிமாலயா கைலாஷ் பத்தி பேசினாங்க ஒரு அண்ணா. இருக்கு வருஷம் வருஷம் நிறைய ட்ரெக்கிங் போவேன், நிறைய மலைகள் ஏறுவேன். என்ன வாழ்க்கையில மலை ஏறுறத ஒரு முக்கியமான குறிக்கோளா வச்சுட்டு இருக்கேன். பாடி வெயிட்டா இருந்தாலும் மலை ஏறுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம பக்தியில இருந்தாலும் நம்ம போய் சேர்றதை நம்ம சேர்ந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால கைலாஷ் போகணும். ஸோ இங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் கைலாஷ் அடுத்த வருஷம் போவேன்னு நினைக்கிறேன். முக்கியமா நம்ம மதத்தை பத்தி நம்ம பேசுறோம். 2 வார்த்தை தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மதம்னு ஒண்ணு உருவானதுக்கு காரணமே நம்ம ஒரு ஒழுக்க நெறியோடு வாழ்றதுக்காக தான். நம்ம ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி தெரிஞ்சு சுத்திட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இல்லாம மனிதன் எப்போ பிறந்து நாகரிகம் வளர்ந்தது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி எப்போ உருவானதோ அப்பயே ஒரு நம்ம நெறிமுறையா ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும், ஒரு ராஜா இப்படிதான் இருக்கணும், ஒரு ராணி இப்படிதான் இருக்கணும், அங்க இருக்கிற ஒரு குடிமகன் இப்படிதான் இருக்கணும், ஒரு மனைவி இப்படிதான் இருக்கணும், ஒரு குழந்தை இப்படிதான் இருக்கணும், ஒரு ரூல்ஸை வழிவகுத்தாங்க. அப்ப நமக்கு கான்ஸ்டிடியூஷன் லாலாம் இல்லை இருக்கும். 1950க்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாய்மொழியா நம்மளே நமக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கி இதுதான் நம்ம சனாதன தர்மம் சொன்னது. ஸோ இந்த சனாதன தர்மத்துக்கு வருஷங்களே இல்லை. எப்போ உருவானதுன்னு நம்மளால யாராலுமே சொல்ல முடியாது. நம்ம கிறிஸ்துவர்கள் வேணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்தாருன்னு சொல்லலாம். இஸ்லாமியர்கள் முகமது நபிகள் வந்ததுக்கு அப்புறம் வந்ததா சொல்லலாம். பட் ஆனா நம்மளுடைய சனாதன தர்மத்திற்கு நோ ஏஜ், எப்போ உருவாச்சு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. யுகம் யுகமா நமக்கு வந்துட்டு இருக்க ஒரு தர்மம்.
இந்த தர்மாவை வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். இட்ஸ் நம்ம பிறந்ததை நம்ம பெருமையா நினைக்கணும். இந்த தர்மத்துக்குள்ள நம்ம வாழ்றதே நம்ம ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தர்மத்தை அழிக்கிறதுக்காக பலர் வந்து வெளிநாட்டு சரிகள் இங்க வந்து ஊடுருவி நம்ம இந்தியாவில வந்து அதுக்கு பேர் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அர்பன் நக்சலைட். இவங்களோட வேலையே என்னன்னா நம்ம தர்மத்தை பத்தி பேசுறது தான், அழிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இவங்களுடைய இது வந்து இவங்களுக்கு அதுக்காகவே பணம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நானே கண்டதுக்கு பார்த்துருக்கேன். இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ன்ற பேர்ல நம்ம எது பண்ணாலும் நம்மளோட இந்து தர்மத்தை அழிக்கிறதுக்காக இவங்க எல்லா வேலையும் நம்ம சோசியல் மீடியால வந்து நம்மளை பத்தியே அவதூறு பேசிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய முதல் வேலையா போயிட்டு இருக்கு. ஆனா இது நடக்காது. ஒரு மனித இனம் இருக்கிற வரையும் பூமியில சனாதன தர்மம் இருந்தே ஆகும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். இது அழிக்கவும் நம்ம விட மாட்டோம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுகத்தை பத்தி தெரியும். நம்ம கலியுகத்துல கிட்டத்தட்ட 4,32 வருஷம் ஒரு கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். ஸோ துவாபர யுகம் வந்து இதனோட 2 மடங்கு அதிகம். கிருத்த யுகம் வந்து இதோட 3 மடங்கு. அப்ப 4 மடங்கு அதிகம் இந்த கிருத்த யுகம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,8,8,60 32 லட்சத்துக்கு மேல வருஷங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிற சனாதன தர்மத்தை யார் நினைச்சாலும் அழிக்கவே முடியாது. இது வந்து எல்லாரும் வந்து இந்து வந்து மதம் சொல்லிட்டு நம்ம விளையாட்டு வாழ்வியல் முறையே இதுதான். ஒரு மனிதன் எப்படி வாழணும், பிறந்ததுல இருந்து இறப்பு வரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. காலையில எழுந்து நம்ம ஏன் பல் தலக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், சயின்ஸ் நம்ம சொல்றோம் காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதில் நீங்க ஒரு ஆன்மீகத்தை நீங்க சிந்தனையை செலுத்துனீங்கன்னா காலையில எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நம்ம வாயில சொல்லுவோம். ஸோ தெய்வத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாய் சுத்தமா இருக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் காலையில குளிச்சுட்டு நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி போய் வணக்கம் வைக்கணும், துளசி இலை வீட்டில் வைக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும். நம்ம இந்த பிறந்த உயிர் முக்தியை நோக்கி வாழ்றதுதான் இந்த இந்து வாழ்வியல் முறையே. இதுதான் இந்த சனாதன தர்மமே. இந்த மாதிரி ஒரு நம்ம வெளிநாட்டுல இருக்கவங்க வேந்து போறாங்க. இன்னைக்கு அவங்க தேடி வராங்க நம்மளை பார்த்து. நம்ம இந்தியாவில வந்து அதுக்கு பேர் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அர்பன் நக்சலைட். இவங்களோட வேலையே என்னன்னா நம்ம தர்மத்தை பத்தி பேசுறது தான், அழிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இவங்களுடைய இது வந்து இவங்களுக்கு அதுக்காகவே பணம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நானே கண்ணெடுத்து பார்த்துருக்கேன். இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ன்ற பேர்ல நம்ம எது பண்ணாலும் நம்மளோட இந்து தர்மத்தை அழிக்கிறதுக்காக இவங்க எல்லா வேலையும் நம்ம சோசியல் மீடியால வந்து நம்மளை பத்தியே அவதூறு பேசிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய முதல் வேலையா போயிட்டு இருக்கு. ஆனா இது நடக்காது. ஒரு மனித இனம் இருக்கிற வரையும் பூமியில சனாதன தர்மம் இருந்தே ஆகும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம். இது அழிக்கவும் நம்ம விட மாட்டோம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுகத்தை பத்தி தெரியும். நம்ம கலியுகத்துல 4,32 வருஷம் ஒரு கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். ஸோ துவாபர யுகம் வந்து இதோட 2 மடங்கு அதிகம். கிருத்த யுகம் வந்து இதோட 3 மடங்கு. அப்ப 4 மடங்கு அதிகம் கிருத்த யுகம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,8,8,60 32 லட்சத்துக்கு மேல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சனாதன தர்மத்தை யார் நினைச்சாலும் அழிக்கவே முடியாது. இது வந்து எல்லாரும் வந்து இந்து வந்து மதம் சொல்லிட்டு நம்ம விளையாட்டு வாழ்வியல் முறையே இதுதான். ஒரு மனிதன் எப்படி வாழணும், பிறந்ததுல இருந்து இறப்பு வரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. காலையில எழுந்து நம்ம ஏன் பல் தலக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், சயின்ஸ் நம்ம சொல்றோம் காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதில் நீங்க ஒரு ஆன்மீகத்தை நீங்க சிந்தனையை செலுத்துனீங்கன்னா காலையில எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நம்ம வாயில சொல்லுவோம். ஸோ தெய்வத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாய் சுத்தமா இருக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் காலையில குளிச்சுட்டு நம்ம தெய்வத்துக்கு முன்னாடி போய் வணக்கம் வைக்கணும், துளசி இலை வீட்டில் வைக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும். நம்ம இந்த பிறந்த உயிர் முக்கிய நோக்கி வாழ்றதுதான் இந்த இந்து வாழ்வியல் முறையே. இதுதான் சனாதன தர்மமே. இந்த மாதிரி ஒரு நம்ம வெளிநாட்டுல இருக்கவங்களாம் வேந்து போறாங்க. இன்னைக்கு அவங்க தேடி வராங்க நம்மளை பார்த்து. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்க முடியுமா? நம்ம வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு கூட எத்தனை மணிக்குள்ள சாப்பிட, சூரிய ஆரம்பிச்சதுல இருந்து சூரிய அஸ்தமனம் நாட்டுக்குள்ளே சாப்பிடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து யாரும் சொல்லலை, இந்த வழிமுறையா அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நம்ம. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எந்த ஒரு நெறிமுறை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இன்னைக்கு தானே நம்ம தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த தர்மத்தை அழிக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்களுக்கு. எப்படி வேணாலும் வாழலாம். பாத்தீங்கன்னா ஹாப்பி டான்ஸ் சொல்லிட்டு தெருவுல ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாதவங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த தர்மத்தை நம்ம மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 177 நேஷன்ஸ் வந்து யூஎன்ல வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க யோகா தினத்தை எடுத்துட்டு வருகிறாங்க. எந்த ஒரு தலைவராலையும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஒரு 177 கட்சிகள் வந்து சைன் பண்றாங்க. எந்த ஆட்சியும் பண்ணலன்னா யோகா தெரிஞ்சுக்காதுதான். இந்த யோகாவும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு உண்மையான ஒரு முகமா இருக்கு.
நான் வந்து கிட்டத்தட்ட 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். யோகா வந்து என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். அவனும் இன்னைக்கு வந்து குருகுலம் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸ்கூல்ல குருகுலம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் யோகா மேஜர் எடுத்து யோகாவை தான் மாஸ்டர் ஆயிருக்கான். இது என்னன்னா, இந்த யோகா வந்து நம்ம தர்மத்தோட ரொம்ப ஒன்று. யோகா தியானம் இது ரெண்டுமே நம்மளோட இன்டெகிரேட்டட் கூடாது, நம்மளோட ஒன்றிணைந்த ஒன்று. ஸோ நீங்க என்னுடைய ஆசை என்னன்னா, உங்க எல்லாருக்குமே இங்க இருக்கவங்களுக்கு ஒரு தியானம் ஒரு செட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு என்னன்னா, அக்கா மூலயமா நான் இந்த ஒரு இதை ஆர்கனைஸ் பண்றேன். நீங்க நம்மளுடையது நம்ம முக்திக்கான நோக்கத்துல நம்ம இந்து தர்மத்தை பின்பற்றி இதை அழிக்க விடாம நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்னு நான் எனக்கு கேட்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு கூட எத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும், சூரிய உதயம் ஆரம்பிச்சதுல இருந்து சூரிய அஸ்தமனம் நாட்டுக்குள்ளேயே சாப்பிடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து யாரும் சொல்லலை, இது வழிமுறையா அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நம்ம. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எந்த ஒரு நெறிமுறை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இன்னைக்கு தாராள தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த தர்மத்தை அழிக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்களுக்கு. எப்படி வேணாலும் வாழலாம். பாத்தீங்கன்னா ஹாப்பி டான்ஸ் சொல்லிட்டு திருவிழா ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாதவங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த தர்மத்தை நம்ம மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 177 நேஷன்ஸ் வந்து ஹியூமன்ல வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, யோகா தினத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எந்த ஒரு தலைவராலையும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஒரு 177 கண்ட்ரிகள் வந்து சைன் பண்றாங்க. எந்த ஆட்சியுமே பண்ணலன்னா யோகா தினத்துக்காக தான். இந்த யோகாவும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு உண்மையான ஒரு அங்கமா இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோகா வந்து என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். அவனும் இன்னைக்கு வந்து குருகுலம் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸ்கூல்ல குருகுலம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் யோகா மேஜர் எடுத்து யோகாவை தான் மாஸ்டர் ஆயிருக்கான். இது என்னன்னா, இந்த யோகா வந்து நம்ம தர்மத்தோட ரொம்ப ஒன்று. யோகா தியானம் இது ரெண்டுமே நம்மளோட இன்டெகிரேட்டட் கூடாது, நம்மளோட ஒன்றிணைந்த ஒன்று. சரி, நீங்க என்னுடைய ஆசை என்னன்னா, உங்க எல்லாருக்குமே இங்க இருக்கவங்களுக்கு ஒரு தியானம் ஒரு செட்டாக போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு என்னன்னா, அக்கா மூலியமா நான் ஒரு இதை ஆர்கனைஸ் பண்றேன். நீங்க நம்மளுடையது நம்ம முக்திக்கான நோக்கத்துல நம்ம இந்து தர்மத்தை பின்பற்றி இதை அழிக்க விடாம நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்னு நான் எனக்கு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குறைஞ்ச ஒரு ஒரு 11 மாசம் கோர்ஸ்ல இருந்து 3 வருஷம் கோர்ஸ் வரைக்கும் இருக்கு, டிகிரி கோர்ஸ் இருக்கிறது. இந்த இந்த இன்ஸ்டிடியூட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 சிக்மா கம்பெனி, இந்த கேதார்நாத் பத்தி நான் சொன்னேங்க, அது பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோட இன்ஸ்டிடியூட்டுங்க. அதோட தமிழ்நாடோட தலைவரா நான் இருக்கேன். சரிங்களா? சோ இது எல்லாம் கிடைச்சது காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்க கைலாஷ் போயிட்டு வரணும் அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க, கேதார்நாத் போகணும் அப்படின்றது. கேதார்நாத் போகணுன்றது வந்து அங்க நிறைய இடத்துல எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் இது பண்றது அப்படின்னு கரெக்டா சொல்லி ரூட் பண்ணிட்டு வாருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நன்றி. சரிங்களா? தேங்க்யூ. எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. எனக்கு இது மாதிரி தொந்தரவு இருக்கு, சுகர் இருக்கு, மாத்திரை இருக்கு, என்ன வேணுமோ தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலுமே எங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கத்தோட இளம் டாக்டர்களோட பிரசிடென்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸுக்கும் கனெக்டட் இருக்கு. நீங்க கண்டிப்பா கூப்பிடலாம். நன்றி நன்றி. தேங்க்யூ.
அது சில வார்த்தைகள். இப்போ நிறைய டெஃப் பிளைண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. டெஃப் பிளைண்ட் இப்போ நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு குரூப் நம்ம உருவாயிட்டு இருக்கு. அவங்களுக்கான செய்கை மொழி கையில பிடிச்சி தான் பண்றோம் நாங்க. அதுவும் நாங்க பண்றோம். ஏன்னாவே ஒரு வயசுக்கு அப்புறம் பார்வை குறையிறது, அது யாருக்கு வேணா எப்ப வேணா வரும். அந்த குறைபாடும் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்வை குறையிறது, அது யாருக்கு வேணா எப்ப வேணா வரும். அந்த குறைபாடும் பிளஸ் செவித்திறன் குறைபாடும் இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் குரூப்பும் இருக்கிறாங்க.
இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 6638. ஸோ நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறாங்களாம். ஏன்? நம்மளும் எல்லாரும் எல்லாமே அடையணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ சிவனுடைய எல்லாரும் பற்றி பார்த்த உடனே தெரியும் கைலாஷ். இது வந்து ஹைட் ஜாஸ்தியாகவும் அது ஹைட் குறைவாகவும் இருக்கு. பட் பவர் எங்க? கைலாஷத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அங்கே தான். ஸோ அந்த இடத்துக்கு தான் பவர் 4 வழி. ஸோ அந்த ஜடை முடின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம ஜடை முடியான் சிவனுக்கு. ஸோ அந்த ஜடை அந்த வழியெல்லாம் இருக்கும். அது வழியா இதுக்கு வந்து வெறும் கல் வழி தெரியுதா? இல்லை. அந்த இடத்துல ஜடமுடி வழி இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்கும் ஃபேமஸான ஒரு இடமா இருக்கு. நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நான் நம்ம குரூப்ல என்னால் அங்கே போக முடியுதுன்னு சொல்லி. இப்போ இந்த மேப் பார்க்குறீங்க, அந்த கைலாஷ சுற்றி எப்படி வருது, அங்கங்க அந்த ஊர்களுடைய பெயரு, குளிர், மூச்சு வாங்கும், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கான படிகள்லாம் இருக்கு. இந்த நடந்து போறச்ச எனக்கு வந்து சைனா பார்டர்
அந்த சைனா பார்டர்ல அவங்க வந்து ஒவ்வொரு அடிக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தான் அந்த கைலாச தொடறாங்க. இதை நான் கண்ணால பார்த்தேன். சைனால இருக்கிறவங்க ஒரு அடி வைக்கிறாங்க, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அடுத்த அடி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மலையை சுத்தி வரணும்னா எவ்வளவு இருக்கணும்? நடக்கவே இல்லை. அந்த போட்டோ நான் காமிக்கிறேன் பாருங்க. செக்ரட்டரிலாம் கிடையாது. இப்ப இளம் குளிர்கள் 2 பேரும் தான் எடுத்து நடத்திட்டு வராங்க. நீங்க அவ்வளவு அழகா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கலாமா? அந்த மலையை நம்ம தொடலாமா? எனக்கு ஒரு டவுட், முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அது தொட முடியாது. ஏன்னா நான் நினைச்ச கிட்ட 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 கிட்டன்னா போயிட்டே இருக்குது. ஸோ நிச்சயம் அந்த கிட்ட நான் தலை வந்துடுச்சு நான் பவா அப்படின்னு நினைச்சிட்டேன். நடக்க 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 நடந்துகிட்டே இருக்குது. என்னால முடியவே டயர்டாயிட்ட. போட்டோல பார்க்கத்தான் கிட்ட தெரியுது, பட் நடந்தோம்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ யாரையும் டச் பண்ண விட மாட்டாங்க, மேல அதுக்கு மேல ஏறவும் விட மாட்டாங்க. ஏன்னா சிலரோட முடிதானே அது. முடிய போய் நம்மளால தொட முடியுமா? ஏறி உட்கார முடியுமா? இவ்வளவு தூரம் எங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. இருக்கிற ஹாஸ்பிட்டல் காவேரி அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நாங்கள் கையெழுத்து தரணும். ஏதாச்சும் உடம்பு ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கு, நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ப்ராப்ளம் இல்லை, அம்மா வளர்ச்சி ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன உதவி தேடி வந்து சேருங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அசோசியேஷன் நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல வந்து முகப்பேர் இருக்கு. டிப்ளமோ கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, டிகிரி கோர்ஸ், மெடிக்கல் ரிலேட்டட் மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் இருக்குங்க. யாராச்சும் பசங்க +2 முடிச்சவங்க இல்லை டிகிரி முடிச்சவங்க வேலை வாய்ப்பு இல்லாம படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் கால் கொடுங்க. அவங்களுக்கு என்ன படிப்பு வேணுமோ இலவசமா நான் பண்ணி தரேன். சரிங்களா? என்னுடைய இது வந்து நான் வந்து சொல்லிட்டு போறவங்க அம்மா நல்லா தெரியும். ஸோ இந்த அமைப்பு பார்த்ததுக்கு அப்புறம் யோசிச்சேன், நம்ம கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 50 ஹாஸ்பிட்டல் போல திருச்சிற்றம்பலத்துல வருது. ஒரு டெம்பட்டமுக்கு இது என்னதுன்னு புரியாது. பூசுவது வெந்நீர், பூண்பது பூங்கு ஆரவம் அப்படின்னு அந்த செய்யுள்ள கொடுத்திருக்கிறார். ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தையும் நான் செய்கையில பண்றேன். பூசுவது எல்லாரும் பண்ணுங்க, வாயால சொல்லுங்க. பேசுவதும் திருவாயே. இதனுடைய அர்த்தம் என்ன? சிவனை பத்தி தான் பேசி இருக்கிறார். பூசுவது திருநீரு அப்படின்னா என்ன? சிவன் வந்து பட்டையா திருநீர் பூசிருப்பான், அதுதான் பாடல். நான் இன்னைக்கு ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா பிற்காலத்தில் நிறைய இந்த மாதிரி கோவில் அமைந்த பாடல்களை சும்மா போனோம் கோவிலும் பார்த்தோம் அப்படியே வந்தோன்னு இல்லாம அதனுடைய ஒரு பாடலை உங்களுக்கு சொல்லி கொடுத்து
கொடுத்துட்டேன்னா பிற்காலத்தில் நிறைய இந்த மாதிரி கோவில் அமைந்த பாடல்களை சும்மா போனோம் கோவிலும் பார்த்தோம் அப்படியே வந்தோன்னு இல்லாம அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அந்த கோவிலின் சிறப்பு என்ன, ராஜகோபுரம் என்ன ராஜகோபுரம் உள்ள நுழையும் போதே வெளியில இருந்து அந்த கோபுரத்து உச்சிய பாருங்க, அதை வணங்குங்க, அதை வணங்கின அப்புறம் உள்ள போங்க. புரியுதா? கோபுரம் உச்சி எப்படி இருக்கிறோ அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் உச்சியில இருக்கும். எந்த பெரிய கோயிலா இருந்தாலும் சரி, எந்த சின்ன கோயிலா இருந்தாலும் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தை வணங்கிட்டு அதுலதான் பவதாசி. அந்த கொடிமரத்தை அது அப்படியே ஈர்க்கும் சத்து கொண்டது. எந்த காஸ்மா பவரா இருந்தாலும் ஈர்க்கிற தன்மை உடையது. ஸோ சிவன் கோயிலுக்கு போனீங்க, அங்க நந்தி இருக்கும். நந்திய வணங்காமல் உள்ளே போகாதீங்க. நந்தி கிட்ட நான் வந்திருக்கேன், நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நந்திக்கும் சிவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்கெல்லாம் விசாரித்து அவர் என்ன சின்ன பையன் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பாரு. அதுதான் வேணும், அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு ஜடை நிறையா இருக்கும், இன்னொன்னுல பின்னெல்லாம் இருக்கும். அப்போ நீங்க தெரியும் தாழம்பூ ஏன் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. தாழம்பூ சிவனுடைய பாதத்தை பார்த்துட்டேன்னு சொன்னதுனால சிவன் கோவில்ல தாழம்பூ நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள், ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் நம்ம ஜீவராசிகளுக்கு இருப்பது போல நமக்கும் இருக்கு. ஏன் இந்த மாதிரி இருக்கு, எதனால இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப 63 நாயன்மார்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஒவ்வொன்றும் நம்ம மகாலட்சுமி
முறையிடுறது, அதிலிருந்து அறிவை வளர்த்துக்கிறது, அதுதான் அவருடைய நோக்கம். இந்த பிறவியில நம்ம என்ன செஞ்சோம், செய்ய போறோம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்களோட பேச இருக்கிறார். ஷார்ட்டா அவரை பேர் இப்படி வச்சு கூடும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த காலத்துல அப்ப யூடியூப்லாம் இருந்ததா? ஒண்ணும் கிடையாது. கோவில்ல போய் பார்த்து புரிஞ்சு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி நிறைய இடத்துல போய் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழியில போனாங்க. இவரோட வழி என்ன? கடவுள். அதெல்லாம் அந்த வழிய நம்ம எப்படி போனோம், மோட்சத்துக்கு நம்ம எல்லாம் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, அதுல ரிசர்ச் பண்ணி அந்த வழியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வச்சிருக்கிறோம். ஷார்ட்டா இருக்குது, கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இவருடைய பேர்ல வச்சு அந்த இது இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோவிலை சுத்தி அவருடைய ரிசர்ச், ஒவ்வொருத்தர் PhD பண்றாங்க இல்லையா, அது மாதிரி இவருடைய ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா, இன்னைக்கு கண் பார்வை மங்கி தான் போயிருக்குது. பார்க்கிறாரு, எல்லாம் செய்ய முடியுது. இன்னைக்கு அவர் காஞ்சிபுரம் நாளைக்கு ஒரு டூர் வச்சிருக்கிறோம். அது எப்படி என்னென்ன காஞ்சிபுரத்துல பார்க்கலாம், என்ன முக்கியமான கோவில்கள் இருக்கு, அதுல நீங்க என்னங்கெல்லாம் போய் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். அவர் இப்ப உங்களுக்கு சொல்ல போறார். சும்மா கோயில் போறது நாளைக்கு போகாதீங்க. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அதை நான் இப்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க அந்த கோவில்ல போகும்போது ஈஸியா புரிஞ்சுடுவீங்க. ஆமா 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 இது சொன்னார், கரெக்டுன்னு நான் அனுபவிச்சு சொல்றேன். இந்த பக்கத்துல உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் போட்டிருக்கேன். பார்க்க முடியாதவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். காத்தால இருந்து இன்னைக்குல இருந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரோடையும் பேசினதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிவன், உங்களுக்கு பள்ளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரிஞ்சுக்கின்னு போய் தஞ்சாவூர்ல போய் பாரு. அங்க ராஜா எல்லாம் பார்க்கறார் கடைசி
இப்படியே வந்துட்டு இதை நம்ம வந்து புதுப்பிக்கலைன்னா இனிமே யாராலையும் பொதுமடைய முடியாது, செய்யவும் முடியாதுன்னு நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒன்னா சேர்க்கறதுக்கு நான் நிறைய பாடுவேன். ஸோ இந்த பழைய இந்து பிரார்த்தனா சங்கம் ஃபார் த டெஃப்னு ஆரம்பித்தவர் வந்து நம்ம கிட்ட முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் எல்லாருடைய ஒத்துழைப்புலையும் இன்னைக்கு இந்த நம்ம ப்ரோக்ராமை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம். இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்க, இவ்வளவு கூட்டங்கள், இவ்வளவு ஆர்கனைசேஷன், இவ்வளவு இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியுமே அழிஞ்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில், இந்த ஒரு நேரத்தில் அதை நாங்கள்லாம் ஒரு பில்லராக இருந்து தூக்கி நிறுத்தி உட்கார வச்சிருக்கிறோம். இனிமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளால இந்துசம் என்ன எப்படியெல்லாம் மறைஞ்சு கொண்டு காலப்போக்கெல்லாம் மறைஞ்சிடும், அதை வந்து கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கிற பில்லர்களா நாங்கள்லாம் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுல விருப்பம், நான் இதுல சேர்றதுக்கு எனக்கு விருப்பம். இந்து பிரார்த்தனா சங்கம் ஃபார் த டெஃப்ல நான் வந்து சேர்ந்து இன்னைக்கு பாருங்க மேடம், எத்தனை பேர் கை தூக்கி இருக்காங்க பாருங்க, அங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கல். ஸோ திருவள்ளூர், திருச்சி, மதுரை எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க இங்க வந்த மாதிரி அடுத்தது நம்ம அவங்க இடத்துல போய் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பிரார்த்தனா சங்கம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம முதல்ல தமிழ்நாட்டில் பரப்புவோம். டெஃப் அசோசியேஷன் இருக்குது, அதுல வந்து நம்ம இந்து பிரார்த்தனா சங்கத்தை வந்து நிறைய எல்லாரோடைய சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி பில்லரை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பேச போட்டு விடுவோம். இதுக்கு நீங்கள்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களான்னு ஒண்ணு எல்லாரும் கை காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீ சந்தேகமா நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. சந்தேகமா சொல்லாத, நிச்சயம் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கு தூண்டுகோலா இருந்தது யாரு, சப்போர்ட்டா இருந்தது யாரு, அந்த இந்து ஆலய சேவா சங்கம் மேடம் இருக்காங்க. இன்னொரு மேடம் இப்ப கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. சோ இவங்க நம்மளுக்கு உறுதுணையா காலம் முழுக்க இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ நம்ம அவங்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம நிச்சயம் வந்து நம்ம கோலு, நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுக்கு யாருக்கு அங்க பேசுறது யாரோட பேசுறதுன்னு தெரியல. இவங்க வந்து கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்துல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம சேர்ந்து நம்ம செயல்படுவோம். இதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படியே வந்துட்டு இதை நம்ம வந்து புதுப்பிக்கலைன்னா இனிமே யாராலையும் பொதுமடைய முடியாது, செய்யவும் முடியாதுன்னு நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஒன்னா சேர்க்கறதுக்கு நான் நிறைய பாடுவேன். ஸோ இந்த பழைய இந்து பிரார்த்தனா சங்கம் ஃபார் த டெஃப்னு ஆரம்பித்தவர் வந்து நம்ம கிட்ட முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் எல்லாருடைய ஒத்துழைப்புலையும் இன்னைக்கு இந்த நம்ம ப்ரோக்ராமை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம். இது மாதிரி நம்ம சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்க, இவ்வளவு கூட்டங்கள், இவ்வளவு ஆர்கனைசேஷன், இவ்வளவு இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியுமே அழிஞ்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில், இந்த ஒரு நேரத்தில் அதை நாங்கள்லாம் ஒரு பில்லராக இருந்து தூக்கி நிறுத்தி உட்கார வச்சிருக்கிறோம். இனிமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளால இந்துசம் என்ன எப்படியெல்லாம் மறைஞ்சு கொண்டு காலப்போக்கெல்லாம் மறைஞ்சிடும், அதை வந்து கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கிற பில்லர்களா நாங்கள்லாம் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுல விருப்பம், நான் இதுல சேர்றதுக்கு எனக்கு விருப்பம். இந்து பிரார்த்தனா சங்கம் ஃபார் த டெஃப்ல நான் வந்து சேர்ந்து இன்னைக்கு பாருங்க மேடம், எத்தனை பேர் கை தூக்கி இருக்காங்க பாருங்க, அங்க பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கல். ஸோ திருவள்ளூர், திருச்சி, மதுரை எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ இவங்க இங்க வந்த மாதிரி அடுத்தது நம்ம அவங்க இடத்துல போய் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த பிரார்த்தனா சங்கம்ங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம முதல்ல தமிழ்நாட்டில் பரப்புவோம்.
டெப் அசோசியேஷன் இருக்குது. அதுல வந்து நம்ம இந்து பிரார்த்தனை சங்கத்தை வந்து நிறைய எல்லாரோடைய சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி பில்லரை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பேச போட்டு விடுவோம். இதுக்கு நீங்கள்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களான்னு ஒண்ணு எல்லாரும் கை காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீ சந்தேகமா நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. சந்தேகமா சொல்லாத. நிச்சயம் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கு தூண்டுகோலா இருந்தது யாரு, சப்போர்ட்டா இருந்தது யாரு, அந்த இந்து ஆலய சேவா சங்கம் மேடம் இருக்காங்க. இன்னொரு மேடம் இப்ப கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. சோ இவங்க நம்மளுக்கு உறுதுணையா காலம் முழுக்க இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ நம்ம அவங்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம நிச்சயம் வந்து நம்ம கோலு, நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுக்கு யாருக்கு அங்க பேசுறது யாரோட பேசுறதுன்னு தெரியல. இவங்க வந்து கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்துல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம சேர்ந்து நம்ம செயல்படுவோம். இதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.